பிறப்பால் அனைவரும் சமம் எனும் பொருள் கொண்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழுங்கிக் கொண்டிருக்கும் நம் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும், கழகத்தின் பொதுச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கும், கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அமைச்சர், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் திரு சுராவேலு மற்றும் பகுதி, வட்டம், அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி மற்றும் கேட்கலையா மற்றும் அன்பான ஆர்கே நகர் மக்களுக்கும் முதல்ல எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 45 நாளுக்கு முன்னாடி கழக தலைவர்கள் அவர்கள் ஆர்கே நகர் வேட்பாளராக என்னை அறிவிச்சாங்க. அந்த நேரத்திலேருந்து நீங்க கொடுத்த அன்பு, ஆதரவும் என் குடும்பத்தில் கூட எனக்கு கிடைச்சதில்லை. அது எப்படி சொல்றதுனே தெரியல. ஒரு ஃபாஸ்டா போயிடுச்சு இந்த 45 நாள். நிறைய பேரை சந்திச்சேன், நிறைய மக்களை. ஆர்கே நகர் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு சொல்லுவாங்க, 2 சைடும் போயிருந்தேன். ஒவ்வொரு தெருவும் நடந்தேன், மக்கள் குறைகளை கேட்டேன். நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்க. நானும் தலைவர் சொன்ன மாதிரி செயல் வடிவத்தில் நம்ம காட்டணும்னு முடிவு எடுத்தோம். ஏன்னா தலைவர் எப்போதும் சொல்லுவாங்க, செயல் செயல் செயல்னு சொல்லுவாங்க. அதை எப்போதும் உள்வாங்கிப்பேன். ஸோ அந்த யோசனையில தான் இருந்தேன். அது நடுவில் தேர்தல் பிரச்சாரத்தப்போ பொதுச் செயலாளர் அவர்களும், மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களும் வந்தாங்க. 2 பேரும் எனக்கோசரம் பிரச்சாரம் செஞ்சாங்க. அதில் ரொம்ப லக்கியான கான்ஸ்டிடுவன்சி இது. ஏன்னா 234 தொகுதி இருக்க பார்த்து அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தொகுதி அவங்க விடலை, இங்கே வந்திருந்தாங்க, எனக்கோசரம் பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நன்றி பொதுக்கூட்டத்துக்கு நான் அழைச்ச பார்த்து 2 பேரும் நாங்கள் 2 பேரும் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பெரிய ஆளுங்க இங்கே வந்துட்டாங்க, இன்னும் தலைவர் ஒரு வரல. இன்னும் நான் பிரச்சாரத்துக்கு போன இடத்தெல்லாம் கேட்ட ஒரே குரல், கேள்வி, தலைவர் எப்போ வரப்போறாங்க. நன்றி சொல்ல பார்த்து கூட எல்லாம் கேட்டது, தலைவர் எப்போ வரப்போறாங்க, தலைவர் எப்போ வரப்போறாங்க, சீக்கிரம் வரப்போறாங்க. பொதுச் செயலாளர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், தலைவர்கிட்டையும் கேட்டிருக்கோம். ஏன்னா என்னோட மேனிஃபெஸ்டோவில் நான் அறிவிச்சது ஒன்று பாக்கி இருக்கு. 25 பேருக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அவர் கையால் அது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கூடிய விரைவில் தலைவர் அவர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கண்டிப்பா அவர் இங்க வருவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த 45 நாள் கடந்து மே 9க்கு அப்புறம் இன்னும் 1 மாசம் கூட ஆகலை. நாங்க எலெக்ட் ஆன பிறகு பர்டிகுலரா ஆர்கே நகர், நான் இங்க வந்து ஒரு ஆஃபீஸ் எடுத்து நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஆரம்பிக்க முடியல. அதுக்கு உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எதனால, எதுக்கு டிலே ஆச்சுன்னு. இன்னைக்கு தான் அமைச்சர் பெருமக்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம், ஜெயிச்ச உடனே எம்எல்ஏ ஆஃபீஸ் போய் பார்த்தா எதுவுமே இல்லை. உள்ள டேபிள் இல்லை, சேர் இல்லை, லைட் இல்லை, உள்ள ப்ரெஷர் மோட்டர் இல்லை, எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஒரு பூட்டு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு செய்யறதுக்குள்ள. ஆனா அது நம்ம வேலையை தடைப்படலை. உடனே நம்ம கிராஸ் ரோட்ல
ஸ்கில் சென்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு திறன் வேலைவாய்ப்பு முகாம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த இடத்துல நான் மக்களை பார்த்தோம். அதில் நம்ம வாக்கு கொடுத்தபடி ஸ்கூல் குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஃபீஸ் அலாட் பண்ணோம். ஃபீஸ் கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது முதல் கட்டமாக தான் போயிட்டுருக்கு. இந்த 2வது கட்டம் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்டுலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க நிறைய பேருக்கு பண்ணணும். எங்கள் டீம் கூட சொன்னேன். மாவட்ட செயலாளர் கூட சொன்னேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செகண்ட் ஸ்லாட்டில் நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸ், செகண்ட் டேர்ம் ஃபீஸ்னு இருக்குது. செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டுவோம். இப்போ காலேஜ் கேட்குறாங்க. காலேஜுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ வேலை வாய்ப்பு முகாம் ரெடி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு முகாம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த வாரம் செயின்ட் கோபைன் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு முகாம் வரப்போகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட 100-120 பேர் நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். கடன்னு அந்த வேலைகள் நடக்கும். அதோட முக்கியமான விஷயம், 50 வருஷம் 60 வருஷமாக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குறுக்குப்பேட்டை பிரிட்ஜு, அது இன்னும் 10 நாளில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பொதுச் செயலாளரும் அமைச்சர் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து வந்து அதை தொடக்கி வைக்க போகிறாங்க. அந்த நிகழ்வு நடக்க போகுது. ஆல்ரெடி டிராஃபிக் டைவர்ஷன் மாற்றியாச்சு அங்கே. அதே மாதிரி கொடங்கையூர் டம்பியார்டு, குப்பை சேகரிக்கும் இடம், அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் கிடச்சிடுச்சு. அதுக்கும் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் ஒன்று போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா முதலமைச்சரின் அறிவுறுத்தல் படி தான். அவங்க எப்போதும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தலைமைச் செயலகம் பக்கத்தில் தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே வந்து பார்க்குறதுக்கு. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். நான் என்ன இருந்தாலும் எந்த ரிக்வஸ்ட் இருந்தாலும் அமைச்சர்களை பார்த்து, சார் இது மாதிரி எனக்கு வேணும், மக்கள் கேட்குறாங்கன்னா உடனே செய்து கொடுக்க இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தலைவரும் அதுக்கு தான் எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பார்த்து வளர்ச்சியை நோக்கி இந்த நார்த் சென்னை, பர்டிகுலர்லி ஆர்கே நகர் கண்டிப்பாக இருக்க போகுது. அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. செயல் வடிவத்தில் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம செய்ய தான் போகிறோம். அது உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா? நிறைய பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. தலைவர் சொன்ன மாதிரி கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் சொன்னால் நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சாகணும். அது நாங்கள்லாம் ரெடி. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ரெடி. அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ரெடியா? ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் தான் ஃபீல்டில் இருக்க போகிறீங்க. நீங்கள் தான் கோயில் நிர்வாகியாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் இந்த கவுன்சிலர்கிட்ட ஆக போகிறீங்க வரப்போகிற நாட்களில். அப்போ நீங்கள் வந்து அது செயல் வடிவத்தில் கொண்டு வரலைன்னா தலைவருக்கு என்றைக்குமே அந்த கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. இருக்கிறதுலே நான் பார்த்த ஒரு நல்ல மனிதன் யாருன்னு கேட்டார்னா அவர் தான். அவ்வளோ பொறுமையான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷத்தில். அவ்வளோ பொறுமையா, அன்பா, அரவணைச்சு எல்லாரையும். சவுண்டாக கூட பேச மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. எப்போ கேட்டாலும் நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. யார் சொல்லுவா? எந்த தலைவர் சொல்லுவார்? நம்ம தலைவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு செயல் வடிவத்தை கொடுக்கணுமா இல்லையா? தோழர்கள் எல்லாமே அது நீங்கள் உள்வாங்கிங்க. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் அங்கே இருக்கிறோம், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஃபீல்டில் இருக்கீங்க. எந்த கெட்ட பேரும் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் 16 தொகுதியில் 14 தொகுதி நம்ம தலைவர் ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள்லாம் கிடையாது, தலைவர் மட்டும்தான். 16ல் 14 தொகுதி. ஏடிஎம்கே கூட பண்ண முடியாத விஷயத்தை இங்கே நடந்திருக்குது. அது ஒன் அண்ட் ஒன்லி ஃபேஸ் வேல்யூ சீஃப் மினிஸ்டர் தலைவர் அவர்கள் மட்டும்தான். 37 தொகுதி திருவள்ளுவர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, அதில் 32 தொகுதி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. 37ல் 32, கிட்டத்தட்ட 40%. 40% அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ அன்பா அரவணைச்சு நம்மளுக்கு வாக்களித்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நன்றி கடனா ஒன்று தான் செய்யணும். கரப்ஷன் இல்லாமல் நல்ல ஒரு சேவையை அவங்களுக்கு கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஆர்கே நகருக்கு அமைச்சர்கள் மூலமாகவும் சரி, தலைவரின் உத்தரவுப்படியும் சரி, அது நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள எந்த பிரிவினை இல்லாமல் சந்தோஷமாக, ஒத்துமையாக இனிமேட்டு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நான் இப்போ தான் இன்னைக்கு காலைல தான் ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு மீட்டிங்கில். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். வி ஹவ் ஒன் த பேட்டில் பட் நாட் த வார். பேட்டில் தான் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் வார் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. இன்னும் பல வார் நம்ம பார்க்க போகிறோம். பேட்டில் பார்க்க போகிறோம். அதனால் இது ஒன்று தான். அதனால் தயவுசெய்து மக்கள் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்க தயாராகிட்டாங்க. அவங்களுக்கு குறைகள்லாம் கேட்க தயாராகிட்டோம். நம்ம அது செயல் வடிவத்தில் செய்ய போகிறோம்.
அதனால வரப்போற நாட்கள்ல நம்போ ஒத்துமையா இருந்து, ஆர்கே நகர் மக்கள் நான் இனிமேட்டு வாரம் வாரம் இல்ல, டெய்லி 2 மணி நேரம் இங்க வரப்போறேன். எ எம்எல்ஏ ஆஃபீஸ்லயும் சரி, கிராஸ் ரோடும் சரி, டெய்லி 5:00 செக்ரட்டரியேட் 5:30 முடிஞ்சதுன்னா 2 ஹவர்ஸ் 7:30 வரைக்கும் நான் எம்எல்ஏ ஆஃபீஸ் தான் இருப்பேன். நீங்க தைரியமா வந்து என்ன பார்க்கலாம். சந்தோஷமா என்ன வந்து பார்க்கலாம். உங்க குறைகள சொல்லலாம். எல்லாமே நடக்க போகுது. சந்தோஷமா இருங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. காட் பிளெஸ் யூ. பீஸ் டு யூ ஆல். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.